ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது அனிமே கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 18th எபிசோடு தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. போன எபிசோட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்ல இருந்து மெடிசன் ஹெர்ப்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்றதுக்கு ஒரு டீம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட நான் தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவங்க எல்லாம் போங்க எங்க மாஸ்டர், காமெடி பண்ணாதீங்கன்னு போயிருப்பானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கொடுத்ததா சொன்ன பேட்டில் கமெண்ட்லாம் பொய் அப்படின்னு அந்த யூனிச்சியை கண்டுபிடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் அந்த டீயை அந்த ஹெர்ப் கலெக்டிங் ஹெட் மேல கொட்டிட்டு உனக்கும் குயிஃபங் எதிரி தானே அப்படின்னு கேட்டிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த யூனிச்சியை தான் காட்டுறாங்க. அவன் அந்த மெடிக்கல் ஹெர்ப் ஹெட்ட வாங்க எங்க பிரதர் உட்காருங்க, நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த யூனிச்சியோ அந்த ஹெர்ப் கலெக்டிங் ஹெட் கிட்ட சொல்றான், அந்த குயிஃபங் எப்படி ஒரு அல்கமிஸ்ட் கிட்ட ஸ்டூடெண்டா சேர்ந்தான், அவன் ரொம்பவே லக்கியஸ்ட் பர்சன். அது மட்டும் இல்லாம அந்த பேட் கரியும் அவளையும் கொல்றதுக்காக ஏதோ ஒரு பாய்சன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவனுக்கு யாரோ ஒரு அல்கமிஸ்ட் உதவி பண்ணிட்டு இருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். அப்ப அந்த ஹெர்ப் கலெக்டிங் ஹெட் சொல்றான், இந்த அல்கமிஸ்டுக்குலாம் ரொம்ப முக்கியமா என்ன தேவை, மெடிசன் ஹெர்ப்ஸ் தானே, நம்ம முதல்ல அவனோட மெடிக்கல் கார்டனை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த யூனிச்சியோ அந்த குயிஃபங்கோட மெடிக்கல் கார்டனை நம்மளால எப்படி நேரடியாக அழிக்க முடியும்னு கேட்கறான். அப்ப அந்த ஹெர்ப் கலெக்டிங் ஹெட் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, உனக்கு பாய்லிங் பிளட் பில்ல பத்தி தெரியுமா, அந்த பில் வந்து பீஸ்ட் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணும். இப்ப இந்த சீசன்ல ஹயனான் புல் ரொம்பவே அதிகமா இருக்கும். அந்த பிளட் பாய்லிங் பில்ல குயிஃபங்கோட கார்டன்ல கொண்டு ஸ்டாருக்கும் சந்தேகம் வராது, எதர்ச்சியா நடந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த ஹெர்ப் கலெக்டிங் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த யூனிச்சியோ அந்த பில் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் தரேன், அந்த குயிஃபங் கதையை முடிக்கணும் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க, அவன் ஏதோ பில் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், இந்த டியான்லு ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி பாடி ரிஃபைனிங் பில்ல உருவாக்கலாம். ஆனா ஒரு சாதாரணமான அல்கெமிஸ்டால 10 அட்டெம்ப்ட்டுக்கு மேல எடுத்தாதான் அதுல ஒரு அட்டெம்ப்ட் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நான் ஒரு பில் கார்டு, என்னால இதை ஈஸியாவே செய்ய முடியும் அப்படின்ட்டு 24 பில் செஞ்சிருப்பான். அப்ப நினைக்கிறான், இந்த காலகட்டத்துல இந்த அளவுக்கான அல்கெமிஸ்ட் ஸ்கில் யாருகிட்டயுமே இருக்காது. அப்புறம் இந்த பில்லோட குவாலிட்டி எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இதுல மொத்தம் 10 லெவல் இருக்கு, இதுல 9வது லெவலுக்கு மேல ஏதாவது ஒரு பில் இருந்துச்சுன்னா குட் குவாலிட்டியில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்ல சாப்பிடுறான். அப்ப இந்த மாதிரி லோ கிரேட் பில்லாம் நான் ரிஃபைன் பண்ணி ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு, இந்த மாதிரி ஹை கிரேட் பில் மார்க்கெட்டுக்கு வந்தா ரொம்பவே குழப்பம் ஏற்படும் அப்படின்ட்டு நான் லோவர் குவாலிட்டி பில் தான் கிரியேட் பண்ணும் அப்படின்னு இருக்கான். அப்ப திடீர்னு பார்த்தா அவன் குயின் பிளட் 5th ஸ்டேஜ்ல இருந்து 6th ஸ்டேஜுக்கு போயிட்டான். அப்ப என்னோட டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி ஏதாவது பில் கிரியேட் பண்ணா அதோட எஃபெக்ட் நல்லாவே இருக்குன்னு சொல்றான். அப்புறம் இந்த ஒரு பில் போதும் பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்கவங்கள ஹீல் பண்றதுக்கு. அப்புறம் என்னோட மெரிடியன்ஸ்லாம் டேமேஜ் ஆயிருக்கு, அதனால நான் தொடர்ந்து 2 பில் எடுக்க கூடாது, இது ரொம்ப ஆபத்து. இருந்தாலும் என்னோட டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி என்னால இதை சமாளிக்க முடியும் அப்படின்ட்டு இன்னொரு பில்ல சாப்பிட்டு வரான். அப்புறம் நம்ம ஹீரோ கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். அதை அந்த ஹோச்சன் பொண்ணு பார்த்துட்டு நான் சர்வன்ட் கிட்ட கேட்டேன், நம்ம யங் மாஸ்டர் ஒரே மாசத்துல குயின் பிளட் 1st ஸ்டேஜ்ல இருந்து 5th ஸ்டேஜுக்கு வந்துட்டாராம். அவர்கிட்ட இருந்து எல்லாமே போனதுக்கு அப்புறமா அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் யங் மாஸ்டருக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கல்டிவேட் பண்ணிட்டு இருக்க ரூமுக்கு வெளியவே காவலுக்கு நின்னுட்டு இருக்கா. அப்புறம் மெடிக்கல் கார்டன்ல இருந்து காட்டுக்குள்ள ஏதோ ரெட் கலர்ல புகை மாதிரி போயிட்டு இருக்கு. அப்புறம் அந்த ஹோச்சன் பொண்ணு, இதுக்கு வாய்ப்பே இல்ல, இங்க எப்படி இந்த மான்ஸ்டர் வந்துச்சு, நம்ம யங் மாஸ்டர் என்ன பிரேக் த்ரூ பண்ணல, அவரை நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. அப்போ ஒரு எரும மாடு அங்க இருக்க எல்லாத்தையும் உடைச்சிட்டு வருது. அப்ப அங்க இருக்க காட்ஸ் எல்லாம், இது ஒரு அயன் ஆன் புல், இது டெம்பர்டு பாடி ஸ்டேஜ்ல 3வது லெவல்ல இருக்கு, இதை நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு அங்க இருக்கலாம் அடி வாங்கிட்டு இருக்கானுங்க. அப்போ ஒரு அம்பு வந்து அந்த எரும மாட்டு மேல படுது. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹோச்சன் பொண்ணு தான். அப்போ ஒரு சோல்ஜர், இந்தாமா பொண்ணு நீ நல்ல காரியம் பண்ண அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்ப இன்னொரு சோல்ஜர், என்ன காரியம் பண்ணிட்ட அப்படிங்கிறான். அப்ப அந்த எரும மாடு இன்னும் கோவமாயி அங்க இருக்க 2 பேரையும் அட்டாக் பண்ண வருது. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. ஹலோ गाइस, இப்போ மான்வாவோட 19th எபிசோடு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த யூனிச்சியவும் ஹெர்ப் கலெக்டிங் ஹெட்டும் ஒரு மலை மேல நின்னுட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த ஹெர்ப் கலெக்டிங் ஹெட் சொல்றான், இந்த அயன் சேவேஜ் புல் டெம்பர்டு பாடி ஸ்டேஜ்ல இருக்கு, இதுவே அவங்களை சமாளிக்கிறதுக்கு போதும், அந்த குயிஃபங் அவனோட மெடிக்கல் கார்டனை எப்படி காப்பாத்துறான்னு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கானுங்க. அப்புறம் அந்த யூனிச்சியோ சொல்றான், இன்னைக்கு அந்த குயிஃபங்கோட தலையெழுத்தே மாற போகுது அப்படின்னு இருக்கான். அப்ப நம்ம ஹோச்சன் பொண்ணு அந்த புல்ல பார்த்து செத்து போ அப்படின்ட்டு ஏரோ விடுறா. அந்த ஏரோ அதோட கொம்புல பட்டு பவுன்ஸ் ஆயிருச்சு. அப்போ ஒரு சோல்ஜர் நம்ம ஹோச்சனை பார்த்து, அங்க இருந்து போயிரு, இது அயன் சேவேஜ் புல், இதை உன்னால சமாளிக்க முடியாது அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்ப அந்த ஹோச்சன் பொண்ணு, யங் மாஸ்டர் இன்னும் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு, அவரை நான் தான் பாதுகாக்கணும் அப்படின்ட்டு அங்க இருக்க ஸ்வாட் எடுக்கிறா. அப்புறம் நான் இன்னைக்கு செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த புல்ல அட்டாக் பண்ண போறா. பார்த்தா அந்த ஸ்வாட் உடஞ்சி அந்த ஷார்ப்பான பீசஸ் எல்லாம் அவன் மேலேயே பட்டு அவ உடம்பெல்லாம் காயமாயிருச்சு. அப்ப அவ கீழே விழுந்துட்டா, அவளால எந்திரிக்க முடியல. அந்த புல் அவ முன்னாடி நின்னுட்டு இருக்கு. அப்ப அந்த யூனிச்சியோவும் ஹெர்ப் கலெக்டிங் ஹெட்டும் அந்த குயிஃபங்க பாதுகாக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு சாக போறா அப்படின்னு தீர்ச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த புல்லோட கொம்பு நம்ம ஹோச்சன் மூஞ்சிக்கு நேரா வந்துருச்சு. அப்ப அந்த ஹோச்சன் பொண்ணை நம்ம ஹீரோ வந்து காப்பாத்திட்டான். அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் யங் மாஸ்டரா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ, என்ன தைரியம் இருந்தா அந்த புல் என்னோட ஆளுங்களே அட்டாக் பண்ணிருக்கோம், அதை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு பக்கத்துல இருந்த வீட்டோட கூரை மேல போய் நின்னுட்டு, ஹோச்சன் உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அப்ப அந்த ஹோச்சன், எனக்கு ஒன்னும் இல்ல மாஸ்டர், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ, நீ கொஞ்சம் ரெஸ்டட் ஹோச்சன் அப்படின்ட்டு அந்த புல்ல பாக்குறான். அப்ப நம்ம ஹோச்சன், யங் மாஸ்டர் உங்களால அதை சமாளிக்க முடியாது, அது பாடி டெம்பரிங்
ஸ்டேஜ்ல 3வது லெவல்ல இருக்கு, நீங்க வெறும் குயின் பிளட்ல 7th ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க, நீங்க போகாதீங்க அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ இங்கே ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு போறான். அப்ப அந்த யுனிச்சியும் ஹெர்ப் கலெக்டிங் ஹிட்டிங் காட்டுறாங்க. அந்த சர்வெண்ட்டை நம்ம சப்ளை வாங்கிட்டு வரதுக்காக சிட்டிக்கு அனுப்பிச்சிட்டோம், இப்ப இங்க யாருமே இல்ல, அந்த குயிஃபங் கண்டிப்பா செத்து போயிடும் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த புல்லுக்கு நேரா நிக்கிறான். அப்ப சோல்ஜர்ஸ் எல்லாம் யங் மாஸ்டர் உங்களால அதை சமாளிக்க முடியாது, உடனே அங்க வந்து போயிருங்க அப்படின்னு கத்துறானுங்க. அப்ப அந்த யுனிச்சியும் அந்த ஹெட்டும் அந்த குயிஃபங் செத்துருவான் அப்படின்ட்டு சிரிக்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், இதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இந்த புல்லோட ஹெட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆனா இதோட முதுகுல அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு மார்ஷியல் ஸ்கில் மூன் லைட் அப்படின்ட்டு ஒரு லைட் வேகத்துல போய் அந்த புல்லோட முதுகுல அட்டாக் பண்ணிட்டான். அப்ப அந்த யுனிச்சியோவும் அந்த ஹெட்டும் இவன் எப்படி அந்த புல்லோட முதுகுல கரெக்டா அட்டாக் பண்ணா அப்படின்ட்டு ஷாக் ஆகுறானுங்க. அப்புறம் நம்ம சோல்ஜர்ஸ் இந்த ஸ்கில்ல பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்களால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், மாஸ்டர் எப்படி யூஸ் பண்ணாரு அப்படின்னு அவனுங்களும் ஷாக் ஆகுறானுங்க. அப்புறம் நம்ம ஹோச்சன் நம்ம யங் மாஸ்டர் இந்த ஸ்கில்ல குய் அண்ட் பிளட் ஸ்டேஜ்லயே கத்துக்கிட்டாரா அப்படின்னு ஆச்சரியப்படுறா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. ஹலோ கைஸ், இப்போ மான்வாவோட 20th எபிசோட் பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ அந்த புல்லுக்கு முன்னாடி நின்னுட்டு சொல்றான், இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்க பாடி ரிஃபைனிங் ஸ்டேஜுக்கு மேல இருந்தா தான் எல்லாரும் ட்ரெயின் பண்ணுவாங்க, ஆனா என்னோட டிவைன் டிரான்ஸ்மிஷன் டெக்னிக்கால 7th லெவல்லயே யூஸ் பண்ண முடியுது அப்படின்ட்டு அந்த புல்லோட முதுகுல இருந்த ஒரு ஸ்கேலையே நான் உடைச்சிட்டேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ என்னோட பாஸ்ட் லைஃப்ல இருக்கிற டாப் கிளாஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில்லாம் எனக்கு தெரியும், ஆனா என்னால அதை கல்டிவேட் தான் பண்ண முடியல, ஆனா இந்த லைஃப்ல என்னால எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில்லுமே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த புல்லோட மூஞ்சிலேயே அட்டாக் பண்றான். அதுல அந்த புல் ரொம்ப கோபமாயிருச்சு. அப்ப நம்ம ஹீரோ நான் மூன் கேஜ் அப்படிங்கிற மார்ஷியல் ஸ்கில்லை யூஸ் பண்ண போறேன், இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி எனிமியோட பக்கத்துல எந்த ஒரு சத்தமே போடாம போகலாம் அப்படின்ட்டு அந்த புல்லு கிட்டே போயிட்டான். அப்ப அந்த சோல்ஜர்ஸ்லாம் யங் மாஸ்டர் அது கிட்ட போகாதீங்க, நீங்க செத்துருவீங்க அப்படின்னு கத்துறானுங்க. அப்ப அந்த புல் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அந்த ஹோச்சன் பண்ணி யங் மாஸ்டர் அப்படின்னு கத்துறா. அந்த புல் அட்டாக் பண்ணதுல கீழ இருந்த தரையெல்லாம் பொளந்துருச்சு. அப்ப அந்த யுனிச்சியோவும் அந்த ஹெட்டும் இந்த குயிஃபங் என்ன சாவறதுக்கு இவ்வளவு அவசரப்படுறான் அப்படின்னு சிரிக்கிறானுங்க. அப்ப நம்ம ஹோச்சனும் சோல்ஜர்ஸும் யங் மாஸ்டர் அப்படின்னு கத்துறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ வானத்துல பறந்துகிட்டு அந்த புல் இப்ப சாக போகுது அப்படின்ட்டு இந்த மூன் கேஜ் ஸ்கில்லால என்னால நல்லாவே டாஜ் பண்ண முடியுது, அப்புறம் இந்த மூன் கேஜ் ஸ்கில்ல வச்சு எனிமியோட வீக் பாயிண்டையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோ நான் என்ன பண்ணணும்னா என்னோட மூன் ஸ்டாரஸ் ஸ்ட்ரென்த்தையும் கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ணனா போதும், கண்டிப்பா அது செத்துரும் அப்படின்ட்டு அதை அட்டாக் பண்றான். அப்ப நம்ம ஹோச்சன் சோல்ஜர்ஸ் அப்புறம் அந்த யுனிச்சியோவும் ஹெர்ப் கலெக்டிங் ஹெட் எல்லாருமே ஷாக் ஆயிட்டானுங்க. இவனால எப்படி இதை கொல்ல முடிஞ்சு அப்படின்ட்டு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த சோல்ஜர்ஸ் நம்ம ஹீரோட்ட ஓடிறானுங்க, யங் மாஸ்டர் இது டெம்பர்டு பாடி ஸ்டேஜோட லெவல் 3ல இருந்துச்சு, நீங்க குயின் பிளட் ஸ்டேஜ்ல 7th லெவல்ல தான் இருக்கீங்க, ஆனால் நீங்க கொன்னுட்டீங்க, நீங்க ரொம்பவே சூப்பர் யங் மாஸ்டர் அப்படின்ட்டு நம்ம ஹீரோட்ட வரானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த புல் மேல ஏறிட்டு இது ரொம்பவே கூலா இருக்குல்ல அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்ப அந்த ஹோச்சன் பொண்ணு நம்ம யங் மாஸ்டர் அவரோட அதிக லெவல்ல இருக்க பீஸ்ட ஈஸியாவே கொண்டுட்டாரு அப்படின்னு சந்தோஷப்படுறா. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த புல் மேல உட்காந்துட்டு சோல்ஜர்ஸை பார்த்து இப்பவும் நான் உங்களை ட்ரெயின் பண்றதுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ நான் உங்க எல்லாத்துக்கும் லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன் என்னோட ஹண்டிங் டீம்ல சேர்றதுக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த சோல்ஜர்ஸ்லாம் யங் மாஸ்டர் நான் வரேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. அப்ப அதுல ஒரு சோல்ஜர் சொல்றான், எனக்கு யங் மாஸ்டர் ஹெல்ப் பண்ணாருன்னா நாம அந்த ஹண்டிங்க்கு போறதுக்கு முன்னாடியே நான் டெம்பர்டு பாடி ஸ்டேஜ் ரீச் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் டைம் எடுத்துக்காங்க, இந்த புல்ல உள்ள கொண்டு வாங்க, எனக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்ப என்னோட ஹண்டிங் டீம் செலக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அந்த சோல்ஜர்ஸ்லாம் அந்த புல்ல உள்ள கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறான், இந்த புல் இங்க எப்படி வந்துச்சு, என்னால நம்ம கார்டன்ல இருந்து பாயிலிங் பிளட் பில்லோட ஸ்மெல் வரத சென்ஸ் பண்ண முடியுது, இதை யாரோ வேணும்னே தான் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அந்த மலை மேல ஏதோ சத்தம் கேக்குது. அப்ப நம்ம ஹீரோ டிவைன் டிரான்ஸ்மிஷன் டெக்னிக் அப்படின்ட்டு அந்த மலை மேல என்ன நடக்குதுன்னு பாக்குறான். அப்ப அந்த யுனிச்சியோவும் ஹெல்ப் கலெக்டிங் ஹெட்டும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அதுல யுனிச்சியோ அந்த ஹெட்டை பார்த்து டே முட்டாள், இந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரு பாயிலிங் பிளட் பில்லும் வேஸ்ட் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம அந்த குயிஃபங்க்கு அந்த அயன் சேவஞ்சர்ஸ் புல்ல நம்ம ஃப்ரீயா கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு அந்த ஹெட்டை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். அப்ப அந்த ஹெட் இதெல்லாம் நல்ல பிளான் தான், ஆனா நீ வாங்கிட்டு வந்த அந்த பாயிலிங் பிளட் பில் தான் பேக் ஆர்டர் இருக்குது, உன் மேலதான் தப்பு அப்படின்னு அவன் யுனிச்சியோ பார்த்து கத்திட்டு இருக்கான். அப்ப அந்த யுனிச்சியோ இந்த மாதிரி வீக்கான மான்ஸ்டரை யாரா கூப்பிட்டது அப்படின்ட்டு அந்த ஹெட்டோட சட்டையை பிடிச்சி கத்திட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ